இறைவனை நாம் எதற்காக அழைக்கின்றோம்? இறைவனை நாம் ஏன் வேண்டுகின்றோம்? இந்த தேவை நமக்கு நம்முடைய இருதயத்தில் எப்பொழுதும் ஒரு கேள்வியாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. இறைவன் என்ற அந்த சொல்லுக்குரிய அர்த்தம் இறைஞ்சுதலுக்கு தகுதியானவன், கெஞ்சி கேட்பதற்கு தகுதியானவன். இறைஞ்சுதல் என்பது கெஞ்சி கேட்பதாக நம்முடைய மனதில் நாம் உணர்கின்றோம். இறைஞ்சுகின்றேன், கெஞ்சி கேட்டுக்கொள்கின்றேன். என் இறைவனிடம் நான் கெஞ்சி கேட்க வேண்டும். அந்த இறைஞ்சுதலுக்கு தகுதியானவன் இறைவன் என்பதை நாம் அறிகிறோம். ஒவ்வொரு மனதிற்கு இறக்கி அருளப்படக்கூடிய இறையும், இறைஞ்சி கேட்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நம்முடைய மனதில் அமைக்கப்படுகின்றது. இறைவனால் இறக்கி அருளப்படுகின்றது, அவனுடைய அருளாக. சுகமான செய்திகளாக இன்று முதல் என்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்று அந்த செய்தி நமக்கு அறிவிக்கப்படுகின்றது. நான் எவற்றை இழந்து விட்டேனோ அது எனக்கு வேண்டும் என்ற ஒரு நற்செய்தி இருக்கின்றது. சுகமானவற்றில் எவற்றை நான் இழந்தேனோ அது தனக்கு வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒரு மனம் இருக்கிறது. இனியும் நன்மைகளில் நான் பெருக வேண்டும் என்ற அந்த எண்ணம் எனக்கு இருக்கின்றது. நாம் கவனித்தால் நன்மை, சுகம் போன்ற ஒவ்வொரு நம்முடைய இருதயத்தில் அமைக்கப்பட்டுக்கூடிய தேவையும் இரகசியமான செய்தியாக இருக்கிறதே தவிர வெளிப்படையானதாக இல்லை. இரகசியம் என்பது எனக்கு மட்டுமே உணரக்கூடிய ஒன்று, எனக்கு மட்டுமே அறிவிக்கப்படக்கூடிய ஒன்று. அது பிறருக்கு இல்லை. இரகசியம் ஒவ்வொரு மனிதனுடைய நெஞ்சமும் இரகசியத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் வெளியில் சொன்னால் தவிர மற்றவர்களுக்கு அதை எடுத்து வைக்க முடியாது. அவர்களை என்னுடைய தேவைகளை கொண்டு உணர்த்த முடியாது. அவர்களிடமிருந்து எந்த உதவியும் பெற முடியாது. மனதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் இரகசியமான செய்தி. அதனை நீங்கள் மொழியாக்க முடியாது. ஒரு கஷ்டம் வந்தால் அந்த கஷ்டத்தை நான் விவரித்து சொல்ல முடியாது. பிறரும் அதே விதமாக இந்த கஷ்டத்தை அனுபவிக்கும் விதமாக அவர்கள் உணர வேண்டி எவ்வளவுதான் நான் அதனை எடுத்து சொன்னாலும் சரி, உணர முடியாது. அது அவருக்குள்ளேயே ரகசியம். அதற்கு மீறி என்னப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிற, கொஞ்சம் தாங்கிக்கிற கூடாதான்னு கேட்டால் உங்களுக்கு வந்தால் தான் தெரியும்னு சொல்லுவோம். அவங்கவங்க படும்போது தெரியும்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு நெஞ்சத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணமும் இரகசியமானது. அதனை மொழி வடிவமாக ஒரு காலம் நாம் அதனை ஆக்க முடியாது என்பதை முதலில் நாம் அறிய வேண்டும். உணர்வாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. பெரும்பாலும் அதை வார்த்தை வடிவமாக நாம் அமைக்கின்றோம். அதற்கு முன்பாக அதனை பொருள் வடிவமாக நாம் மாற்றுகின்றோம். வார்த்தைகளுக்கே முடியாது என்று இருக்கும் பொழுது அதனை பொருள் வடிவமாக நான் மாற்றுகின்றேன். சுகமான வாழ்க்கை வேண்டும் என்று இருக்கும் பொழுது உலகத்தினுடைய பொருள்கள், மனிதன் கண்டுபிடித்த அற்பமான பொருள்கள் அல்லது இறைவன் படைத்திருக்கக்கூடிய இயற்கை அவ்வளவும் சுகம் என்று நான் எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். இப்பொழுதும் இரகசிய செய்தி வருகிறது. நான் படைத்த உயிரோட்டமுள்ள எந்த ஒரு பொருளுமே அழியக்கூடியது. ஒரு காலத்தவணையின் மீது அது அழியும். உங்களுக்கு நான் அறிவிப்பது, சுகமான வாழ்க்கை என்று அறிவிப்பது நிரந்தரமாக எக்காலத்தும் உங்களுக்கு பலனளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய வாக்கு. இது என்னிடமிருந்துள்ள ஒரு நற்செய்தி உங்களுக்கு. இது நான் உங்களுக்கு யாவற்றையும் விட மிக உயர்வான படைப்பாக அமைத்திருக்கின்றனே மனிதன். அந்த இனத்தில் நீங்கள் ஒருவராக இருப்பீர்களானால் இரகசிய செய்திகளை பின்பற்றுங்கள். உங்களுக்கு அழகு என்று அறிவிக்கப்பட்டுவிட்டது. அழகு என்பது பொருள் அல்ல, உணர்வு. சுகம் என்பது பொருள் அல்ல, உணர்வு. மனம் என்பது பொருள் அல்ல, உணர்வு. அதை உணரத்தான் முடியுமே தவிர வார்த்தை வடிவமாக மனம் என்ற சொல்லுக்கு எனக்கு மனசு இருக்குதுன்னு சொன்னால் அதை வார்த்தை வடிவமாக மொழி வடிவமாக ஒரு விளக்கம் கொடுக்க முடியாது. உணர வேண்டும். உணர்வுக்குரியதை
பொருளாக மாற்றக்கூடாது, வார்த்தையாக மாற்றக்கூடாது. அது ஒரு வடிவமாக அமைத்துக்கொண்டு பின்னர் அதனை நான் தேவைப்பட்டவனாக இருக்கின்றேன் என்ற அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை சீரழியக்கூடாது. இன்று வரையில் அதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. பொருள்களை கொண்டுதான் வாழ்க்கை. பணமும் பொருளும் மக்களும் இவை என்னுடைய வாழ்க்கை என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். இறைவன் கூறுகின்றான், இவற்றை நான் படைத்தேன், நான் தான் உங்களுக்காக படைக்க இருக்கின்றேன். என்னை பற்றி உங்களுக்கு நான் அறிவித்து விட்டேன், உங்களுடைய மனதில் படைப்பாளன் என்று, உயிரளிப்பவன் என்று. என்னை பற்றி அறிவிக்கின்றேன், நான் நிலைத்திருக்கச் செய்பவன் என்று. நீங்களும் விரும்புகிறீர்கள் நிலைத்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று. ஆனால் அந்த உடலை நீங்கள் நிலைக்கச் செய்கின்றீர்களே தவிர, நிலைத்திருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்களே தவிர, நிலையாக அமைக்கப்பட்டுக்கூடிய மனமும் உள்ளத்தையும் நீங்கள் விட்டுவிட்டீர்கள். அதற்கு மரணம் கிடையாது என்பதையும் நீங்கள் அறிய தவறிவிட்டீர்கள். மரணம் இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு ஏற்கனவே அமைக்கப்பட்டுவிட்டது. ஆனால் நீங்களோ மரணம் என்பது இந்த உடல் அழியாத வாழ்க்கை என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுதும் கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது மனதின் சுகத்தை கொண்டுதான். மனதில் ஒரு விரக்தியோ, மனதில் ஒரு கவலையோ அல்லது மனதில் ஒரு வேதனையை பற்றி கொண்டால் இந்த உடலை அழிப்பதற்காக நான் தற்கொலை முயற்சியில் ஈடுபடுகின்றேன். அங்கும் உங்களை தடுப்பது மனம்தான், வேண்டாம் என்றும். உங்களுக்கு அச்சத்தை கொடுப்பதும் அந்த மனம்தான். அது இறை பேரருள் உங்களை தடுக்கின்றது. நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது உங்களுடைய மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம் இந்த உலகில், இந்த பூமியில், இந்த தெருவில், இந்த வீட்டில், இந்த குடிசையில், இந்த அறையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். உள்ளுக்குள் ஒரு அறை இருக்கின்றது, அந்த அறையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதற்குரிய சுகமான அனுபவங்களை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், எதிர்பார்த்தும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறைவனிடமிருந்துள்ள இரகசிய செய்தியின் மீது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், நம்பிக்கை கொள்ளாதவர்களாக. அதே நேரம் அதன் ரகசியத்தின் மீது தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், நம்பிக்கை கொள்ளாவிட்டாலும் நம்பிக்கை கொண்டிருந்தாலும், அதை உணர்ந்தாலும் உணராவிட்டாலும், அந்த உங்களுடைய இரகசியத்தில் இறைவன் அமைத்திருக்கக்கூடிய அந்த செய்தியின் மீது நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த செய்தியின் மீது நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அதாவது என்னை அறியாமலேயே இது எனக்கு நிகழும் என்ற அந்த எண்ணத்தை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். நீங்கள் அறியாவிட்டாலும் அந்த அறிவிப்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டு வாழுமாறு உங்களை அறியாமலே உங்களை வழிநடத்திக் கொண்டிருப்பது உங்களுடைய இறைவன்தான். நன்றியுடையவர்களாக நாம் சிந்தித்து உணர்ந்து அந்த ஒரு வாழ்க்கை தான் எனக்காக அமைந்திருக்கிறதை தவிர, நான் எதில் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றேனோ நிச்சயமாக அந்த வாழ்க்கையிலிருந்து நான் சுகம் அனுபவிக்கவில்லை. உங்களுடைய இறைவன் கூறுகின்றான், அத்தியாயம் 10 வசனம் 101, வானங்களையும் பூமியையும் அதில் உள்ளவற்றை நீங்கள் சிந்தித்து பாருங்கள், கவனியுங்கள். வானங்களிலும் பூமியிலும் உள்ள ரகசியமெல்லாம் அல்லாஹுக்கு உரியது. அவனைத் தவிர இறைவன் இல்லை என்று நீங்கள் கும்பிடுவீர்களே, உன்னைத் தவிர கதி கிடையாது என்று நீங்கள் இறுதியாக திரும்புவீர்களே, அந்த இறைவன், அதற்குரிய பெயர், கும்பிடுதலுக்குரிய பெயர் அல்லாஹ். உன்னைத் தவிர கதி இல்லை என்று திரும்பக்கூடிய அந்த நாளில் நீங்கள் நினைவு கூறுங்கள், யாரை அழைத்தீர்கள்? மானசீகமாக அழைப்பீர்கள். எந்த அளவுக்கு நெருக்கல் அதிகமாகிவிட்டதோ, பயத்தில் உறைந்து போகக்கூடிய அளவுக்கு வருகின்றீர்களோ, இப்பொழுது உதவி கேளும் பொழுது மானசீகமாக சத்தமெல்லாம் அடங்கிவிடும். உள்ளுக்குள் நீங்கள் கேட்பீர்களே, அன்று, அந்த நாள், அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி இறைஞ்சுகின்றீர்கள் என்பதை பாருங்கள். இது பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனை எங்கு அமைகின்றது என்பதை கவனியுங்கள். உற்சாகமாக இருக்கும்போது, உல்லாசமாக இருக்கும்போது 3 பேரும் கத்துவீர்கள். அல்லாஹ் அக்பர் என்று முஸ்லிம்கள் உரத்த குரல் எழுப்புவார்கள். சாமியை ஐயப்பா என்று, இன்னும் ஓ ஜீசஸ் என்றும் ஒவ்வொருவரும் அவரவருடைய இறைவனை கத்தி கூப்பிடுவார்கள். அவர்கள் தங்களுடைய சுகானுபவங்களில் இருக்கும் பொழுது. ஆனால் அவர்களை ஒரு பெரும் துன்பம் சூழ்ந்து கொள்ளுமானால் அடங்கிவிடும், உள்ளுக்குள் அடித்து கொண்டிருக்கும். அங்கு வேண்டுவார்கள். அதன் காரணமாக அவர்கள் அந்த துன்பத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு அவர்கள் கரை சேர்க்கப்படுகின்றார்கள். சிந்தித்து பார்ப்பவருக்கு இப்பொழுதும் கூட அந்த இரகசிய செய்தியின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். உள்ளத்தில் இருக்கக்கூடிய இரகசிய செய்தியின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். வெளிப்படையாக கத்தக்கூடிய மனிதனுடைய அறிவை கொண்டு நம்முடைய மூளையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த இறைச்சல்களை நீங்கள் நம்பாதீர்கள். மனிதர்களிடமிருந்து உங்களுடைய பாதுகாப்பை இறைவன் புறமாக நீங்கள் தேடுங்கள். அந்த இரகசிய செய்தியின் மீது உங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்று விரும்புங்கள். வானங்களிலும் பூமியிலும் உள்ள இரகசியம் அனைத்தும் இறைவனுக்குரியது. இது வார்த்தை.
அத்தியாயம் 16 வசனம் 77. வானங்களிலும் பூமியிலும் இருக்கக்கூடிய ரகசியம் நிச்சயமாக அல்லாஹுக்குரியது. நீங்கள் கும்பிட்டு விடக்கூடியவனுக்குரியது, இறைஞ்சுதலுக்குரியது. அந்த வேலை வருவதற்கு முன்பாக இன்று உங்களுடைய உள்ளத்தில் வைத்திருக்கக்கூடிய அந்த ரகசிய செய்தியின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். ரகசியம் என்பது என்ன? உள்ளம் சம்பந்தப்பட்டது. வானங்களிலும் பூமியிலும் இருக்கக்கூடிய ரகசியம் அனைத்தும் இங்கே உள்ளத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றது என்று பொருள். உங்களுக்கு இறைவன் வானங்களிலும் பூமியிலும் நீங்கள் தேடாதீர்கள், அவ்வளவையும் உங்களுடைய உள்ளத்தில் அமைத்திருக்கின்றேன். உள்ளத்தில் இருக்கிற ஒரு சிறு அசைவுக்கு அவ்வளவும் ஒரே நேர்கோட்டில் இருந்து உங்களுக்காக உதவி செய்ய வேண்டும், பணிய வேண்டும் என்று. இவற்றில் எந்த ஒன்றையும் நீங்கள் பொருளாக பார்க்கும் பொழுது இவை பெரிது என்று இறைவனை விட பெரிதாக கருத வேண்டாம். அது இருக்கக்கூடிய செய்தி, அதனை நீங்கள் கையாளக்கூடிய அந்த செய்தியானது உங்களுடைய விருப்பமாக அமைந்திருக்கின்றது. அதன் ஆட்சி அதிகாரத்தின் மீது நீங்கள் அமைய வேண்டும். வானங்களும் பூமியும் உங்களுக்கு அடிமை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இவற்றில் எந்த ஒன்றையும் நீங்கள் வணங்குவீர்களானால் நீங்கள் இறைஞ்சுவதற்குரிய தகுதியை இழந்து விட்டீர்கள். அந்த நாளில் நீங்கள் உதவி கொடுக்கப்பட்டவர்களாகவோ பாதுகாப்புக்கு உரியவர்களாகவோ இருக்க மாற்றீர்கள் என்பதையும் அறியுங்கள். வானங்களிலும் பூமியில் உள்ள ரகசியம் அனைத்தையும் நீங்கள் தேட வேண்டாம், அதனுடைய செய்தி அறிவிக்கப்பட்டு விட்டது. இங்கு நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள், அவை உங்களுக்கு பணியும், உங்களுக்காக அவை வேலை செய்ய வேண்டும். இந்த பூமியை பார்க்கின்றீர்கள். இந்த பூமியில் இருக்கக்கூடிய விளைச்சல்கள் யாவும் வானங்களிலிருந்து இறங்கியிருக்கின்றது. காற்று வானங்களிலிருந்து படைக்கப்பட்டு பூமி அடைகின்றது. குளிர்ச்சி அவ்விதமாகவே பூமியை அடைகின்றது. மழையும் அவ்விதமாகவே அமைகின்றது. ஒரு துளி தண்ணீர் இந்த பூமியில் விடும் பொழுது இறந்து கிடக்கக்கூடிய பூமி பல வருடங்களாக தண்ணீரை பார்க்கவில்லை, இறந்துவிட்டது. அங்குள்ள மக்களும் காலியாகிவிட்டார்கள், வேறு இடங்களுக்கு குடிபுகுந்து விட்டார்கள். ஏன்? விளைச்சல் இல்லை. விளைச்சல்கள் ஏன் இல்லை? தண்ணீர் இல்லை. தண்ணீர் ஏன் இல்லை? காற்று வறண்டு விட்டது. ஏன் காற்று வறண்டுவிட்டது? வானங்களும் பூமியும் அந்த மக்களுக்காக செவிசாய்க்கவில்லை. ஏன் செவிசாய்க்கவில்லை? அந்த மக்களுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தியை, அந்த இறையை, இரகசியத்தை, இறைவன் கொடுத்ததை அவர்கள் மறந்துவிட்டார்கள். உணவு இல்லை என்று வெளியேறினார்கள். உணவு வேண்டும் என்று இறைஞ்சவில்லை. உணவு வேண்டும் என்று இறைஞ்சவில்லை. ஆனால் இறைவன் அறிவித்திருக்கின்றான், உணவு வேண்டும் என்று விரும்புங்கள். வானங்களிலும் பூமியில் இருக்கிற ரகசியம் அனைத்தும் அல்லாஹ்வுக்குரியது. அவன் உங்களுக்கு அவற்றை பணிப்பான். அவை உங்களுக்கு அடங்கும், உங்களுக்கான விளைச்சல்களை ஏற்படுத்தும். வானங்கள் முதலாக பூமி வரையிலும் உள்ள ஆட்சி அதிகாரம் உங்களுக்குரியது. நம்பிக்கை கொள்ளுங்கள், அவ்வளவுதான். உங்களிடம் இருக்கிறது என்று நீங்கள் இதுவரையில் எண்ணிக்கொண்டிருந்த உங்களுடைய விவசாயிகள் கைவிட்டு விட்டார்கள். விவசாயிகள் உணவை படைக்கின்றார்கள், அவர்கள்தான் உணவு கொடுக்கின்றார்கள் என்று நீங்கள் அநியாயமாக மனிதனை போற்றிக் கொண்டிருந்தீர்கள். உங்களுக்கு விவசாய அறிவு இருக்கிறது என்று விவசாய கல்லூரிகளை வைத்துக்கொண்டு நான் தான் படைப்போன் என்று இன்றும் போற்றிக் கொண்டிருக்கின்றோம். நமக்கான அந்த வேலை காத்திருக்கின்றது. ஊரையும் பொருள்களையும் வீடுகளையும் வாசல்களையும் உங்களுடைய வாழ்க்கை வழிமுறை அனைத்தையும் விட்டுவிட்டு மற்ற இடங்களுக்கு போகக்கூடிய சூழ்நிலையை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இதை உங்களுக்கும் நிகழ வேண்டாம் என்பது உண்மையானால் இப்பொழுது உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். இறைவனுடைய ரகசியத்தின் மீது உங்களுடைய எண்ணங்கள் அமையற்றும், அதன் மீது உங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்று விரும்புங்கள். இங்கு வானங்களையும் பூமியையும் ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. உங்களை மிக உயர்ந்த படைப்பாக படைத்ததற்கு நன்றியோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த சிம்மாசனத்தின் மீது தங்குங்கள், உங்களுடைய ஆட்சி பீடத்தின் மீது. நீங்கள் அதில் அமரும் முறையில் உங்களுக்காக அவன் உங்களுடைய ஆட்சியை வைத்துக் கொண்டிருக்கின்றான், உங்களை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றான். அவனுக்கு நாம் நன்றி செலுத்துவர்களாக அமைய வேண்டும். அருள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நான் இறைவனை ஏற்றுக்கொண்டேன். எதற்காக? என்னுடைய தேவைகளை அவன் நிறைவேற்றுவான் என்பதற்காக. நான் இறைவனை ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். எதற்காக? அவன் அளித்த இரகசியத்தின் மீது என்னை வாழ வைப்பான் என்பதற்காக. என்னுடைய தேவைகளெல்லாம் இறைவன் எனக்கு அறிவித்து விட்டான். நம்பிக்கை கொள்ளுங்கள். நம்பிக்கையை உங்களுடைய பிரார்த்தனையாக கொள்ளுங்கள். மனதில் எதனை நான் அமைத்திருக்கின்றனோ அது உங்களுக்கு வேண்டும் என்பதன் மீது நீங்கள் நம்பிக்கையை என்னிடம் கேளுங்கள். நான் நம்பிக்கை கொண்டேன் என்று கூற வேண்டாம். நம்பிக்கை என்ற ஒரு சொல் எனக்கு அவசியம் என்று எப்பொழுது நான் எண்ணுகின்றேன் என்றால், எனக்கு உரியது எனக்கு கிடைக்கும் என்பதன் மீது நம்பிக்கை. அந்த எனக்கு உரிமையாக்கப்பட்டது என் கையில் இல்லை என்பதன் மீது நம்பிக்கை. ஆனால் அது சத்தியமாக வேண்டும் என்பதன் மீது நம்பிக்கை. அதை அமைத்தவன் எனக்கு தருவான் என்பதன் மீது நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை அவனிடம் கேளுங்கள். ஆனால் நாம் பெரும்பாலும் இறை பக்தி கொண்டவன், கடவுள் நம்பிக்கை கொண்டவன் என்றெல்லாம் கூறிக்கொண்டிருக்கின்றோம்.
5 வேளையும் நான் அல்லாஹ்வை தொழுபவன், எப்பொழுதும் நான் என்னுடைய மனதில் நான் ஜீசஸை வைத்துக் கொண்டிருக்கின்றேன் என்று வீணாக ஊர் மக்களிடம் இருந்து இவர் பக்தியாளர் என்ற பெயர் பெறுவதற்காக வேண்டி தங்களை வெளிப்படையான உருவங்களை கொண்டும் அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். உங்களுடைய பயபக்தியை யாருக்கு காட்ட வேண்டும் என்ற ரகசிய செய்தி இருக்கிறது. நான் என்னுடைய நன்மைக்காக விரும்புகின்றேன், தவறிவிடக்கூடாது என்று பயப்படுகின்றேன். அது எனக்கான அந்தரங்கமான ஒரு தேவை. என்னுடைய ரகசிய செய்தி எனக்காக, தவறிடக்கூடாது என்ற பயம் என்னொன்று இருக்கின்றது. நான் என் பயத்தை இறைவனுக்கு சமர்ப்பிக்கின்றேன். பயபக்தி இறைவனுக்குரியது, ஊருக்கு காட்டுவதற்கல்ல. என்னுடைய அங்க அடையாளங்களை நான் மாற்றிக்கொள்வதன் காரணமாகவும் அங்க அடையாளங்களை நான் வேஷமிட்டுக் கொள்வதன் காரணமாகவும் நான் பக்தியாளன் என்று அறிவிக்கும் பொழுது நிச்சயமாக நாம் ஊருக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றோம். அந்த பக்தியும் அந்த பயமும் இறைவனுக்கு சேருவதில்லை. இது எப்பொழுது நாம் அறிவோம் என்றால், நம்முடைய தேவைகள் எந்த ஒன்றுக்குமே பிரார்த்திக்கும் பொழுது இறைவனிடமிருந்து பதில் இல்லை என்பதை நான் பார்க்கும் பொழுது, நீங்கள் உங்களுடைய உள்ளத்தை வேண்டிக் கொண்டிருக்கின்றீர்கள் எனக்கு துன்பங்கள் வேண்டாம் என்று, ஆனால் துன்பங்கள் அடுக்கடுக்காக வந்து கொண்டிருக்கின்றன. நிச்சயமாக இறைவன் கூறுகின்றான், உங்கள் சக்திக்கு மீறி நான் சிரமப்படுத்த மாட்டேன். நீங்கள் நம்பிக்கை கொள்பவர்களாக இருந்தால், நற்செயல் செய்பவர்களாக இருந்தால், உங்கள் சக்திக்கு மீறி நிச்சயமாக நான் உங்களை சிரமப்படுத்த மாட்டேன். நம்பிக்கை கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் நம்பிக்கை கொள்கின்றோம். எனக்கு தேவையான ஒன்று, நான் அதனை மொழி வடிவமாகவும் ஆக்க முடியாது, உருவமாகவும் படைக்க முடியாது, ஆனால் உள்ளத்தில் உணர்கின்றேன் இது எனக்கு வாழ்க்கை என்று. இந்த ரகசியத்திற்கு நிகராக எந்த ரகசியமும் இல்லை. நாம் ஒருவருக்கு பேசிக்கொண்டிருக்கின்றோம். இந்த ரகசியம் மொழியின் அடிப்படையிலானது, சில கண் அசைவுகள் சமிக்கைகளின் அடிப்படையிலானது. நான் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய விஷயங்கள் ரகசியமாக ஆக்கும் பொழுது, எப்பொழுது வடிவம் பெற்றுவிட்டதோ அப்பொழுதே அது உங்களுக்குரியது இல்லை. எப்பொழுது உணர்வாக இருக்கின்றதோ அந்த உணர்வு உங்களுக்காக படைக்கப்பட இருக்கின்றது. நீங்கள் அறியாத விதத்தில் நீங்கள் பார்க்கக்கூடியவையும் பார்க்க முடியாதவையும் உங்களுக்காக படைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. பார்க்க முடியாதவை உங்களுடைய சுகம், பார்க்கக்கூடியது உங்களுடைய பொருள்கள், உணவுப் பொருள்கள். அந்த உணவுப் பொருள் அடங்கியிருக்கக்கூடிய உயிர் சக்தி நீங்கள் பார்க்க முடியாது, ஆனால் அதுதான் முக்கியம். நீங்கள் பார்ப்பீர்கள், உங்களுடைய கண்களுக்கு நல்ல பளபளன்னு இருக்குது ஆப்பிள் பழம், அதன் மீது மெழுகு தடவி இருக்கிறது, அதன் காரணமாக பளபளப்பாக இருக்கிறது. இது தூய்மை என்று எண்ணுகிறீர்கள், இது நன்மை என்று எண்ணுகின்றீர்கள், இது நல்ல பழம் என்று எண்ணுகின்றீர்கள். ஆனால் மெழுகு தடவப்பட்டதன் காரணமாக வெளிப்புற காற்று உள்ளே செல்லாது, உள்ளிருந்து வெதும்பக்கூடிய அந்த சூடு, அந்த உஷ்ணம் வெளியேறாது. உஷ்ணம் ஏற்றப்பட்ட நிலையில் அது படுக்கின்றது. இந்த உஷ்ணமானது உங்களுக்கு கடும் ஜுரத்தை, ஜுரம் என்றால் வெளியில் பார்க்கக்கூடிய ஜுரம் அல்ல, ஒவ்வொரு உறுப்பையும் பாதிக்கக்கூடிய அந்த வெப்பத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு உணவு, ஒரு உணவுப் பொருள், ஒரு படம் வடுவடு என்று எந்த விதமான வடுவும் இல்லாமல் இருக்கும் பொழுது அது நமக்கு ஆகாது. வடுக்கள் இருக்க வேண்டும். வெளியிலிருந்து உள்ளுக்குள் இருந்து அந்த பழத்தினுடைய உஷ்ணமானது வெளியேறக்கூடிய அந்த வடு இருக்க வேண்டும். சில இது காய்ந்து போயிருக்கும், அங்கங்கு ப்ரௌன் கலரில் பழுப்பு நிறமாக அங்கங்கே சில புள்ளிகளும் சில காய்ந்து போனவையும் இருக்கும். அவை இருந்தால் உள்ளுக்குள்ளிருந்து உஷ்ணம் வெளியேறிவிட்டது என்ற பொருள். அவ்வாறு இல்லை என்றால் மெழுகு போல் பூசி வைத்து போட்டு உள்ளுக்குள் உஷ்ணம் தங்கியிருக்கிறது, அந்த உஷ்ணத்தில் படுத்திருக்கிறது, அது நமக்கு ஆகாது, உள்ளுறுப்புகளுக்கு கேடானது. உறுப்புகளினுடைய அவ்வளவு கேடுகளுக்கும் அதுதான் காரணம். உங்களுடைய விவசாய அறிவு, உங்களுடைய விஞ்ஞான அறிவு எப்பொழுது அது பொருளாக மாறியதோ இறைவனுடைய அருள் நீங்கிவிட்டது, அது உயிரோட்டமும் இல்லை. ரகசிய செய்தியை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இறைவனுடைய அருளுக்கு பொருத்தமானது. அந்த அருள் உங்களுக்காக படைக்கப்பட இருக்கின்றது. அந்த படைப்பில் உயிரோட்டம் இருக்கிறது. உயிரோட்டத்திற்கு வெளிப்படையான பொருள் கிடையாது. உயிர் என்ன என்பதை உங்களால் உங்களுடைய வார்த்தை வடிவங்களை கொண்டு அமைக்க முடியாது. பொருள்களை கொண்டு, உங்களுடைய கண்டுபிடிப்புகளை கொண்டு உயிரை நீங்கள் மீட்டுக்கொள்ள முடியாது. அது என்ன என்று அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் உயிர் இல்லாமல் உங்களுடைய உடல் இல்லை. உயிரற்ற உடலை கொண்டும் பொருளை கொண்டும் வார்த்தை வடிவங்களை கொண்டும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். செத்த பிணங்களாக மனிதர்களுடைய அறிவை கொண்டு, மனிதர்களுடைய அறிவை கொண்டு வாழும் காலமெல்லாம் உயிரை படைக்க முடியாது. இருக்கக்கூடிய உயிரோட்டம் இன்னும் பாரடிக்கப்படும் என்பதை அறியுங்கள். உங்களுடைய உடல் உள்ளுறுப்புகள் அனைத்துமே இயக்கக்குறைவின் காரணமாக இறுதியாக சிதைந்து போகும். அதனையும் அவர்கள் உயிரோடு கொண்டு வர முடியாது. செத்த பிணத்துடைய இன்னொரு உறுப்பை வைப்பார்கள்.
உயிரோட்டத்துடன் இருக்கக்கூடிய உங்களுக்கு உரிய அந்த உறுப்பை பாதுகாக்க முடியாத இவர்கள் செத்த பிணத்தினுடைய உறுப்பை கொண்டு வைத்து நான் பாதுகாக்கப்படுவேன் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோமே. ரகசிய செய்திக்கு புறம்பானது. நான் படைப்பவன் என்று இறைவன் கூறுகின்றான். படைப்பாளனை நாம் மறுக்கின்றோம். நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நோய் நொடியற்ற ஆரோக்கியமான மன அமைதியான வாழ்க்கை வாழ ஆசையா? நாட்பட்ட தீராத நோய்களிலிருந்து மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் குணமடைய ஆவலா? அப்படியானால் இன்றே வாங்கி படியுங்கள். டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய உடல் நலம் மனநலம் காத்து ஆரோக்கிய வாழ்க்கைக்கான முத்தான 15 மருத்துவ களஞ்சியம். அருமையான புத்தகங்கள் இதோ. எளிமையான முறையில் அக்குபஞ்சர் கற்றுக்கொள்ள உதவும் அருமையான புத்தகம் புதிய அக்குபஞ்சர் உங்களுக்காக. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். படித்து நடைமுறைப்படுத்த வேண்டிய அரிய புத்தகம். விலை ரூபாய் 400. நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள உதவும் மருத்துவ களஞ்சியம். மருந்துகளால் வரும் நோய்கள். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா? நீங்கள் வாங்கி படிக்க வேண்டிய, உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய அருமையான தொகுப்பு டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய வெற்றிக்கு மேல் வெற்றி. விலை ரூபாய் 350. நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் பயனுள்ள மருத்துவ கதைகள் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். ரூபாய் 250. பெண்களே உங்களுக்காக. நிச்சயமாக ஆண்களுக்கும் எண்ணற்ற ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படும் மருத்துவ கேள்விகளுக்கு விடை காண, மேலும் பெண் குழந்தைகள் பிறந்தது முதல் அவர்களுக்கு மனமாகி குழந்தைகள் பிறக்கும் வரை ஏற்படும் அனைத்து விதமான சந்தேகங்களுக்கு தீர்வு காண உதவும் மருத்துவ பொக்கிஷமான இப்புத்தகம் நீங்களும் படித்து உங்கள் வருங்கால சந்ததிகளுக்காக பாதுகாத்து வைக்க வேண்டிய மருத்துவ களஞ்சியம். பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழியில் இனிய சுகப்பிரசவம். விலை ரூபாய் 400. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் மருத்துவ கட்டுரைகள் பாகம் 2. விலை ரூபாய் 250. மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் நோய்களிலிருந்து தப்பிப்பதற்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க வேண்டிய அருமையான புத்தகம் தான் நீங்களும் அக்குபஞ்சர் டாக்டராங்கள். விலை ரூபாய் 250. வாழ வழிகாட்டும் அற்புதமான புத்தகம் தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழி மருத்துவம் பயனளிக்க இறைவனை பிரார்த்திப்பது எப்படி. விலை ரூபாய் 250. இறைவழி மருத்துவம் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 200. இறைவழி மருத்துவம் பாகம் 2. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. மேலும் டயபெட்டிஸ் பிபி பற்றி இன்னும் அறிந்து கொள்ள, நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் டயபெட்டிஸ் பிபி நோய் வராமல் காத்துக்கொள்ள உதவும் அற்புத நூல்தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. ஒவ்வொரு வீடுகளிலும் அவசியம் இருக்க வேண்டிய நூல்தான் பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய எப்படி கற்றோம். விலை ரூபாய் 350. மேற்கண்ட 15 புத்தகங்களை வாங்க தொடர்பு கொள்ளுங்கள். ஹெல்த் டைம் பப்ளிகேஷன், சென்னை. செல் நம்பர் 9840498898 மற்றும் 87784477788.